மக்களவை சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சதோ அதுல இருந்து நிறைய வாக்காளர்கள் பாஜக கூட்டணிக்கு மாறி இருக்க வேண்டும். அதுதானே அர்த்தம். ஆமா இல்லையே? ஆராய்ச்சி போது எவ்வளவு ஓட்டு நாங்க எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்ததோ தோராயமாக அவ்வளவு ஓட்டு தான் சட்டமன்ற தேர்தலும் கிடைத்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு பேர் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்களோ கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் சட்டமன்ற தேர்தலிலும் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா மொத்த வாக்காளர்கள் மாறி இருக்காங்க. மொத்த வாக்காளர்கள் 75 லட்சம் அதிகமாக்கிட்டாங்க. எவ்வளவு வாக்காளர்கள் இந்தியா கூட்டணிக்கு போட்டாங்களோ அவங்கள அவ்வளவு பேர் சட்டமன்ற தேர்தலையும் போட்டிருக்காங்க. பாஜக கூட்டணிக்கு மட்டும் 75 லட்சம் அதிகம் வாக்குகள் விழுந்துள்ள. நாடாளுமன்ற தேர்தலில் பங்கெடுக்காதவங்க சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுத்துட்டாங்க அப்படி இருக்கலாம். 75 லட்சம் முடியுமா? 75 லட்சம் 5 மாதத்தில் இங்க ஒழிஞ்சிட்டு இருந்தாங்களா? சரி, நான் 5 லட்சம் சரி, 10 லட்சம் சரி, நான் கடந்த 20 வருஷம் வரலாறு டேட்டாவை போய் பார்த்தேன். அடுத்தது அதாவது இப்போ மகாராஷ்டிராவில் எப்பவுமே இந்த 5 மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் எப்பவாவது ஒரு முறை இவ்வளவு அதிகமா ஓட்டு வித்தியாசங்கள், வாக்காளர்கள் வித்தியாசங்கள் உள்ளதா அப்படின்னு பாரு. இல்லை. அப்பெல்லாம் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்தது? அதுல என்ன பாத்தீங்க? அதான் அப்ப டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் அப்படிதான் டிஃபரன்ஸ். இது என்னன்னா வாக்காளர் லிஸ்ட்ல 5 மாதத்தில் கிட்டத்தட்ட 40 லட்சம் அதிகமான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார். புதிய வாக்காளர்கள் கடந்த 5 வருடங்களில் 32 லட்சம் தான். அதே மகாராஷ்டிரா மாநிலத்துல 5 வருஷத்துல 32 லட்சம் வாக்காளர்கள் சேர்த்திருக்கீங்க. 5 மாசத்துல எப்படிப்பா 40 லட்சம் சேர்த்தீங்க? கேள்வி வருதா இல்லையா? ஆப்வியஸ்லி வரதான் செய்யுது. அதை தான் ஆராய்ச்சி.